மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் டெல்லியே பதற்ற நிலையில் உள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்தினர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவம் தயார் நிலையில் உள்ளது. நாடாளுமன்றமே பதற்ற நிலையில் உள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்தினர். அங்கு தொடர்ந்து பதற்ற நிலை நிலவி வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்தினர். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி இன்று பேரணி செல்ல என்ன காரணம்? நாடாளுமன்றத்தின் முதல் மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுதான் தொடங்குகிறது. நிச்சயமாக அருணா, அதாவது நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல பெரும் பேசுபொருளானது. இந்த நிலையில நீட் மறுதேர்வு நடைபெற்று அதற்கான முடிவுகள் ஒரு புறத்துல வெளிவந்திருந்தாலும் அந்த விவகாரம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய மைய சாராம்சமாக இருந்து வருகிறது. இதனை முன்னிறுத்தி சமூக ஆர்வலர் சோனம் வான்சூங் கடந்த 20 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில அவரது உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தினால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தாலும் இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது என்பதாக அவரது ஆதரவாக களமிறங்கிய போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தற்போது இந்த போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்டவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இன்றைய தினம் மழைக்கால கூட்டத்தொடர் கூடக்கூடிய சூழ்நிலையில நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு பேரணியில் ஈடுபடுவோம் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில இன்றைய காலை முதலாகவே தொடர்ச்சியாக அவர்கள் பேரணியில் ஈடுபடுவதற்காக முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். காலை ஜந்தர் மஞ்சளில் இருந்து தொடர்ச்சியாக பேரணியில் ஈடுபட முற்பட்ட போது அங்கே அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் உட்பட்டார்கள். அதனையும் மீறி அவர்கள் அந்த தடுப்புகளை உடைத்து பேரணியில் ஈடுபட முயற்சித்த போது சிறிது நேரம் அங்கு தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இருந்திலும் அந்த போராட்டக்காரர்கள் கலந்து செல்லாமல் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக முயற்சி மேற்கொண்ட போது தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அடுத்த கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற வளாகம் முழுவதுமாகவே தற்போது டெல்லி காவல்துறையினர் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் துப்பாக்கியோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு புறத்துல வஜ்ரா வாகனம், அதே போன்று கண்ணீர் புகை குண்டு ஆகியவை வீசி போராட்டக்காரர்களுடைய அந்த பேரணியை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது இந்த போராட்டம் நடைபெறுவதையொட்டி மெட்ரோ ரயில் நிலையம் சார்பில் ஒரு எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்டவை மூடப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்பது எந்த விதமான பதட்டமான சூழல் என்பது நிலவக்கூடாது, அங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக டெல்லி இருக்கக்கூடிய அந்த மாநில நிர்வாகம் இந்த முடிவினை எடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக எந்த ஒரு இணக்கமான சூழலும் கையாளாத காரணத்தினால் தற்போது இந்த நாடாளுமன்ற வளாகம் முழுவதுமாகவே பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. முதல் மழைக்கால கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடரை அமைதியான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்பதாக காலைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்தியா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பற்றி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக 5 மாநில தேர்தலுக்கு பிறகாக மழைக்கால கூட்டத்தொடர் என்பது முதல் நாளாக இன்று கூட இருக்கிறது. எனவே இதற்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக காவிரி விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக திமுக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில வெளிப்புறத்துல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதற்காக போராட்டக்காரர்கள் ஒரு புறத்துல தொடர்ச்சியாக பேரணியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த நாடாளுமன்ற வளாகம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாகவே தற்போது பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது.
ஆங்காங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய துணை ராணுவ படையினர் துப்பாக்கியோடு தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் எந்தவித அசம்பாவிதமான சூழலும் அங்கு நிலவக்கூடாது என்பதற்காக முழுவதுமாக டெல்லி காவல்துறையினர் மற்றும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் மத்திய துணை ராணுவ படையினர் அனைவருமே இந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால் அவர்களை அந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது தண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி தொடர்ச்சியாக அந்த போராட்டக்காரர்களை கலைந்து செல்லக்கூடிய அந்த பணிகளை தொடர்ச்சியாக காவல்துறையினர் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் தற்போது வரை எந்தவித அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளிவராத நிலையில போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல மறுத்து ஆங்காங்கே திடீரென அந்த பேரில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பான சூழல் என்பது நிலை வருகிறது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெயலானி.